Hi, I'm Jainti Joan. I've started a new channel in YouTube. அதில் வந்து போஸ்டல் ஏரியாஸில் இருக்கிற டிஷ்ஷஸ்லாம் போடலான் இருக்கேன். பாண்டிச்சேரி, காரைக்கால், கோவா, டூட்டுக்குரின் போல பிளேசஸில் இருக்கிற டிஷ்ஷஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இன்னைக்கு காரைக்கால் பாண்டிச்சேரி ஸ்பெஷல் மீன் அசாட் பண்ண போகிறேன். 12 years பேக் இதை நான் வந்து மெகா டிவி ஷோவில் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஒன் கேஜி ஃபிஷ்ஷுக்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு வஞ்சர மீன் மாதிரி பெரிய மீன் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் பாறை மீன் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 3 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண தக்காளி 2, 4 ஸ்லிட் பண்ண பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, ½ லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் தேவையான அளவு. உங்களுக்கு எந்த ஆயில் சூட்டபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அரை மூடி தேங்காயில் 1 டீஸ்பூன் கசகசா, 4-5 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கசகசா முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ மேரினேட் பண்ணி வச்ச மீனை பொரிக்க போகிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் மீனை போட போகிறோம். யூஸ்வலாக நீங்கள் எப்படி மீன் பொரிப்பீங்களோ அது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் வேகிறதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு பொரிச்சுக்கலாம். இப்போ எல்லா மீனையும் எடுத்து பொரிச்சு வச்சாச்சு. அதே எண்ணெயில் இப்போ வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 4 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அதை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை போட்டு நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும் வதக்கணும்.
நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஏற்கனவே நம்ம ஃபிஷ்ல மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்க தேங்காவை இதில் போட்டு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கொதி வர வரைக்கும் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை போட வேண்டியதுதான். ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிட்டு ஹாஃப் லெமனை புழிஞ்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஃபிஷ் அசாத் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷுக்கு மாங்காய் பச்சடி காம்போ ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.